பிரெயின் டியூமருங்கிறது வளர்ந்தவங்களுக்கு இல்லை வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இல்லை பிறந்த குழந்தைக்கு கூட பிரெயின் டியூமர் வரலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக அவங்க சொல்லுறது இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்குன்னு ஒரு சில க்ளூஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் விச் நம்ம ஒரு குழந்தைக்கு பிரெயின் டியூமர் இருக்கான்னு ஒரு டவுட்டு வரலாம் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை அடிக்கடி வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, நிறையா பீடியாட்ரிஷனை பார்த்துட்டீங்க, மருந்து கொடுத்துட்டீங்க, ஆனாலும் அந்த வாந்தி கண்ட்ரோல் ஆகலைன்னா, அதே மாதிரி ஒரு குழந்தை நல்லா நடக்கிற குழந்தை திடீர்னு அடிக்கடி விழ ஆரம்பிக்குது, தடுமாற்றம் இருக்குன்னா கூட மருந்து மாத்திரை கொடுத்து சரியாகலைன்னா, இந்த மாதிரி கை கால் பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுக்கு, திடீர்னு கை கால் யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, இல்லை பேச்சில் மாற்றம் வருதுன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் வச்சு நம்ம ஒரு குழந்தைக்கு இது இருக்கலாமான்னு சந்தேகப்பட்டு வைத்தியம் பண்ண வேண்டி இருக்கலாம். நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளுமே பிரெயின் டியூமர் தான் காரணம் அவசியம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நார்மலாக இருக்கிற காரணங்களாக நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த சிம்டம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா பிரெயின் டியூமர் இருக்கலாமான்னு யோசிக்க வேண்டி இருக்கும்.